பசங்களை படிக்க வைக்கிறது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பிளான் பண்ண வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவேன், அதுக்கும் நம்மளால பிளான் பண்ணிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஆள் நமக்கு கட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் தான். அவர் யாரை பற்றி பேசுவார்? தோஸ்து படா தோஸ்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை பற்றி தான். மேடையில் என்ன சொல்கிறாருன்னா, மாணவர்கள் படித்தா மட்டும் பத்தாது, ஸ்போர்ட்ஸில் நீ சாதிச்சு காட்டு, உனக்கு அதுக்குன்னு தனியாக வந்து கோட்டாகுது, நீ உனக்கு வேலை எதிர்காலம்னா படிச்சுட்டியா, நல்லா படிச்சனா உனக்கு வேலை வாய்ப்பு நான் ரெடி பண்ணுறேன்ற மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை வகுத்து அது மூலமாக பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு சூப்பரான துணை முதல்வர் நம்ம கிடச்சிருக்கார். அதனால தான் மாணவர்கள்லாம் மறுபடி திமுக ஆட்சிக்கு வா வான்னு நம்மளை கூப்பிட்றாங்க, கமான் கமான்னு கூப்பிட்றாங்களாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனை கொடுத்துக்கிறார். அது கூட என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணை முதல்வர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துக்கிறார், நம்மளை யாராவது திட்டுறாங்கன்னா பதிலுக்கு ஏய் அப்படின்னு திட்ட தேவையில்லை, நம்ம கொள்கையின் ரீதியாக அவங்கள வந்து பதிலடி கொடுத்தா போதும். நீங்கள் அவங்க லெவலுக்கு இறங்கி நீங்கள் திட்டணும் அவசியம் இல்லை, கொள்கை பதிலடி கொடுங்க அப்படின்னு டீசெண்டாக அவங்க கற்றுக்கிட்ட பாடத்தை ரொம்ப ஸ்மூத்தாக டெலிவரி பண்ணியிருக்காரு அன்பில் மகேஷ் அவர்கள். சாதிக்க நினைக்கிறியா, உனக்கு டேலண்ட் இருக்கா, நீ கவலைப்படாத என்று சொல்லி சாம்பியன்ஸ் ஃபெடரேஷன் தனியாக இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு உதவிட வேண்டும். வெறும் பணம் கொடுத்தா மட்டும் போதுமா, வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்பு அதுக்குன்னு 3 சதவீதம் அவனுக்கு நான் கோட்டா தரேன், நீ ஸ்போர்ட்ஸ் நீ சாதி என்று சொல்வதிலிருந்து இப்படி இளைய சமுதாயத்தை அழைத்து கொண்டு ஒரு இடத்துல அமர வைக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய செயலாளர் நம்முடைய மாநில துணை முதலமைச்சர் தொடர்ந்து இன்னைக்கு அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக வருகின்ற தேர்தல் இப்ப தம்பி அவர்கள் பாடும்போது கூட இந்த வா வான்னு சொன்னாங்கல்ல, மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வா 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 என்று சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் உறுதியேற்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த இடம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் நம்மளாம் பேசிட்டு கொள்ளாங்க. ஸோ கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்க. நம்ம மீது யாராச்சும் வசைப்பாட்டு நினைச்சா திருப்பி நம்ம திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய கருத்துக்கள் மூலமாக பதிலடி வழங்கிட வேண்டும். அதுதான் நம்முடைய துணை முதலமைச்சர் நமக்கு சொல்லி தந்த பாடம்.